ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஆனால் ஃபில் பண்ணாமல் வச்சிருப்பீங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க நிறைய பெரியவங்க வந்து இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபில் பண்ணி கொடு தம்பின்னு கேட்குறாங்க. உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஆயா, நான் 20 ரூபா கொடுத்தா தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி தருவேன்னு சொல்லி ஆயா கிட்ட சண்டையை போட்டிருக்காதீங்க. எல்லா பெரியவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு டிசம்பர் 4 வரை கால அவகாசம் கொடுக்கலான்னு சொல்லி இன்னைக்கு தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு வேகமாக. ஸோ இன்னமும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். யார் ஓட்டு போடுறீங்களோ மேலே இந்த ரைட் சைடு கார்னரில் உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை. பெண்களுக்கு ஷால் போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது இந்த காதுக்கு பின்னாடி வரையும் போட்டு எடுத்த மாதிரி ஃபோட்டோ இருந்தால் ஒட்டுங்க. இல்லைன்னா இந்த காது தெரிகிற மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் அப்படி கேட்டாங்க, என்ன கணக்குன்னு தெரியல. கீழே இந்த பாக்ஸில் யார் ஓட்டு போட போகிறீங்களோ அவங்களோட பிறந்த தேதி, அவங்களோட ஆதார் நம்பர், அவங்களோட கைபேசி எண், ஃபோன் நம்பர், அவங்க தந்தை, அவங்களோட பாதுகாவலரின் பெயர், யார் அவங்க தந்தை இல்லைன்னா அவங்க கார்டியனோட நேம், தந்தை இல்லைன்னா பாதுகாவலரின் ஓட்டர் ஐடி எண்ணு, அவங்களோட தாயாரோட பெயர், தாயாரோட ஓட்டர் ஐடி எண்ணு இருந்தால் எழுதிக்கல, இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. துணைவரின் பெயர் இருந்தால், உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி இருந்தால் அவங்களோட நேம் எழுதிக்கோங்க. அது கீழே அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கோங்க. நிறைய பேர் இந்த 2 பாக்ஸில் தான் கன்ஃபியூஷன் ஆறீங்க. இந்த இடது பக்கமாக இருக்கிற பாக்ஸில் யார் மட்டும் ஃபில் பண்ணணும்னா, நீங்கள் 2002 இல்லைனா 2005 ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணலாம். ரைட்டில் இருக்கிற பாக்ஸை ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாக்காளரின் பெயர், உங்கள் பேர், உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். உறவினரோட பேர், உங்கள் அப்பா பேர் போட்டுக்கோங்க. உறவு முறை தந்தைன்னு போட்டுக்கோங்க. மாவட்டம் கோயம்புத்தூர் இல்லை மதுரை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மாநிலம் தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதியின் பெயர் பல்லடம், தொண்டாமுத்தூர் அந்த மாதிரி உங்களோட நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியோட பேர் போட்டுக்கோங்க. சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகம் எண், வரிசை எண் இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் தரேன். 2002 ஓட்டு போட்டவங்களுக்கும் 2005 ஓட்டு போட்டவங்களுக்கும் லிங்க் தரேன். அதுக்குள்ளே போய் உங்களோட சட்டமன்ற தொகுதியின் எண், பெயர், பாகம் எண், வரிசை எண் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸ் 2005க்கு கீழே ஓட்டு போடாமல் என்ன மாதிரி இப்போதான் புதுசாக ஓட்டு போட வரவங்களுக்கு இந்த ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸில் உங்கள் டீட்டெயில்ஸ் தயவு செஞ்சு என்ட்ரு பண்ணிடாதீங்க. இது வந்து 2002 இல்லைனா 2005 உங்கள் அப்பா இல்லை அம்மா ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல அவங்களோட டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணணும். இதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. பெயர், உங்கள் தந்தை இல்லை உங்கள் தாயோட பெயர், 2002 இல்லைனா 2005 ஓட்டு போட்டிருப்பாங்களா அந்த பெயர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் எழுதலை, இல்லைன்னா வேண்டாம். பெயரில் உங்கள் அப்பாவோட பேர் எழுதுனீங்கன்னா கீழே உறவினர் பெயரில் அவங்க அப்பாவோட பேர் எழுதுங்க. உறவு முறையில் தந்தைன்னு வரும். உங்கள் அப்பாவுக்கு தந்தை, தந்தை. பெயரில் உங்கள் அம்மாவோட பேர் எழுதுனீங்கன்னா உறவினர் முறையில் உங்கள் அப்பாவோட பேர் எழுதுங்க. உறவு முறை கணவர்னு வரணும். அதே மாதிரி மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயரெல்லாம் எழுதிக்கோங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயர், எண், வரிசை எண் இதெல்லாம் தெரியலனா நான் அதே மாதிரி உங்களுக்கு அந்த லிங்க்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இந்த இடத்துல உங்கள் கையெழுத்தை போட்டுட்டு கீழே வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கையொப்பம், உங்களோட பிஎல்ஓ வந்து கையெழுத்து போடுவாங்க. 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒன்று அவங்க எடுத்துக்குவாங்க, ஒன்று நமக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் உங்கள் ப்ரூஃபு. உங்கள் நேம் வரலைன்னா அதை வச்சு தான் நீங்கள் கேட்கணும். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மேலே இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு பதிவம்க்கு கீழே பிஎல்ஓ நேம் அண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நேரடியாக போயோ இல்லை ஃபோன் மூலிமா கூப்பிட்டோ உங்கள் சந்தேகத்தை கேட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், நான் 2002 2005 ஓட்டு போடல, எங்கள் உறவினர்களும் 2002 2005 ஓட்டு போடலை, நான் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பாக்ஸ் மட்டும்தான். கீழே இருக்கிற 2 பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். இல்லைன்னு சொல்லி போட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு இஆர்ஓ, எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், தேர்தல் பதிவு அதிகாரி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவார். ஏதாவது பிறப்பு சான்றிதழ் மாதிரி 10 சர்டிஃபிகேட்ல ஏதோ ஒன்று கேட்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொண்டே கொடுத்தீங்கன்னா போதும், வாக்காளர் பட்டியலில் நீங்கள் வந்துடலாம்.